வாங்க கைஸ், அதாவது இன்றைக்கான வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ மேக்ஸ் பெயின் கேம்ல பார்ட் 2. என்னடா நேற்று தான் வந்துட்டு வீடியோ போட்டிருக்க அப்படின்னு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நினைப்பீங்க. ஸோ வந்துட்டு பல பேருக்கு சில பேருக்கு வந்து தெரியாது, என்னடா இவன் நேற்று வீடியோ போட்டானா என்ன அப்படின்னு வந்துட்டு தெரியாது. ஸோ நான் வீடியோக்குள்ளே போயிட்டு சொல்கிறேன். ஸோ வாங்க, இன்ட்ரோவில் பேசிக்கிட்டு இருக்காம வீடியோக்குள்ளே போயிடலாம். நான் உங்கள் ஜியோஜி, மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் போட்டு போயிடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ என்ன ஆச்சு அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணேன் கைஸ். அந்த ஷார்ட்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பிளர்ராக இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ அந்த ஷார்ட்ஸ் வந்து கொஞ்சம் பிளர்ராக இருந்துச்சுன்னு கொஞ்சம் இதெல்லாம் சரியில்லாமல் பண்ணி அந்த ஷார்ட்ஸோட பிளர்ராக இருந்துச்சுல்ல, ஸோ அதெல்லாமே சரி பண்ணி நான் வந்துட்டு அப்லோட் பண்ணேன். இப்போது நான் இந்த பிளர்ராக இருந்த ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அதை வந்துட்டு நான் டெலீட் பண்ணிட்டேன். அது கூடயும் சேர்த்து இந்த இது பார்ட் 2 டெலீட் பண்ணிட்டேன் கைஸ். அதான் வந்துட்டு நான் பண்ண ஒரு மிகப்பெரிய ஒரு தப்பு. இப்போ மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அதாவது வீடியோ வந்துட்டு டெலீட் பண்ணிவிட்டு மறுபடியும் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் கைஸ். எதுக்கு டெலீட் பண்ணேன், என்ன பண்ணேன், என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் நான் பாட்டுன்னு என்னென்னமோ லூஸு மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ மன்னிச்சிருங்க கைஸ். ஸோ அதான் கைஸ், ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே ஒரு டிடர்னேட்டர் இருந்துச்சு. ஸோ அந்த டிடர்னேட்டரை வந்துட்டு எடுத்தாச்சு. ஸோ வந்துட்டு வாங்க, இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு வந்த வழியே போகணும். ஸோ வாங்க, வந்துட்டு வாங்கடா. டேய் எங்கடா இருக்கீங்க? அடே எங்கடா இருக்கீங்க? காக்கா வேறு கத்துது. எனக்கு பதிலாக அது இன்னும் வாய்ஸ் கொடுக்கும் போல். இந்த பொந்துக்குள்ளே வேறு போகலான்னு பார்த்தா, ஏய் காக்கா சும்மாரி. ஓகே நாளைக்கு என்னடா எப்பட்றா நான் இங்கேருந்து போகிறது? நான் வேறு எலியை வேறு சுட்டுட்ருக்கேன். என்னன்னு தெரியல கைஸ், எனக்கே அதை போயிட்டு முடிச்சு எலி பாட்டுனா அது பாட்டுன்னு செவனேன்னு போயிட்டு இருந்துச்சு. அதை சுட்டுட்ருக்கேன். ஆனால் இதுவும் போட மாட்டேங்குது. ஓகே சாவுடா. ஐயோ பாம்பு போடுறாங்க கைஸ். பாம்பு பக்கிரி யார் பாம்பு போல? நான் யார் தெரியுமா? யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு தெரியுமா? யார் முன்னால நீ நிக்கிற தெரியுமா? பாம் பக்கிரி. என்ன விடு, பாம்னா என்னன்னு தெரியுமா உனக்கு? ஒரே பாம், மெட்ராஸ் சிட்டியே க்ளோஸ். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம அந்த டெட்டனேட்டரை எடுத்தாச்சுல்ல. ஸோ அந்த டெட்டனேட்டரை வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ எடுத்துகிட்டு இங்கே ஃபிக்ஸ் பண்ணோன்னா வந்துட்டு இந்த டோர் வந்துட்டு பிச்சுக்கும், உடஞ்சிக்கும். ஸோ வந்துட்டு என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்துட்டு யாரோ வந்துட்டு வரான். யாருன்னு தெரியல, கத்திட்டே வரான். யார் அப்படின்னு பார்த்தா, ஏய் யார் அது அப்படின்னு வந்து சொல்லும்போது, மேக்ஸ் நீயா அப்படின்னு வந்துட்டு கேட்குறான். ஆமாம் நண்பா நான் தான். அதாவது இவன் தான் வந்துட்டு அலெக்ஸ். அதாவது அலெக்ஸு என்பியா, அவன் பேர் சரியாக தெரில கேஸ். பிபின்னு தான் நினைக்கிறேன். ஸோ வந்துட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. நீ எங்கடா இங்கே? நான் வந்துட்டு இங்கே என்ன ஏதோ மிஷினுக்கு வந்தால் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கானுங்க. அப்படி இருக்கும்போது எவனோ ஒருத்தன் பின்னாடி இருந்து அப்படியே சுட்டுருவான் கைஸ். அவனை அப்படியே தலையில் சுட்டு வச்சிட்டான். செத்துட்டான் கைஸ். சொல்கிறான் நம்ம ஹீரோ வந்துட்டு அலெக்ஸ் அப்படின்னு கத்திட்டு சோகத்தில் இருக்காப்புல. ஓகே, நம்ம ஃப்ரெண்டும் வந்துட்டு இப்போ நமக்கு இருந்ததே நம்ம ஃப்ரெண்டு அலெக்ஸ் மட்டும்தான். அலெக்ஸு இன்னொருத்தன் தான் நினைக்கிறேன். அவன் மட்டும்தான் இருந்தான். ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டுமே காணும். இப்போ வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்மளையும் போட்டு அடிக்கிறானுங்க. கொய்யால சாவுடா. இங்கே என்னடா பண்ணுறது? இங்கே வாங்க, மெடிசன்லாம் இருக்குது, இதை எடுக்க. ஓகே கைஸ், மெடிசன்லாம் இருக்குது கைஸ். மெட்கிட்டு. ஆமாம், மெட்கிட்டெல்லாம் இருக்குது. ஸோ வந்துட்டு எங்கடா போகிறது? ஓகே வாங்க, இப்போ வந்துட்டு சாவு. யார் கேட்டு நீ என்ன அடிக்கிற? சாவுடா. அதாங்க செத்துட்டானுங்க. அவ்வளோதான், கடைசியாக ஒருத்தர் இருக்கான், அவனை செத்துட்டான். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வாங்க, இப்போ வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு நம்ம வந்துட்டு பின்னாடி பாட்டு கேன்ஸ் நம்ம வச்சுக்கோங்க. அதான் நான் சொன்ன வேறு மொட்டை மாடியில் இருக்கேன் கைஸ், ஓகேங்களா. ஸோ அதான் வந்துட்டு ரீசன். ஸோ வந்துட்டு எங்கடா இது? ஓகே, இன்னும் இந்த லிவர் ஆன் பண்ணல போல்.
இந்த லிவரை ஆன் பண்ணிவிடுவோம். இங்கே ஒரு லிவர் இருக்குது. ஸோ இங்கே லிவர் ஆன் பண்ணல. ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம லிவர் ஆன் பண்ணிவிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான் கைஸ். வெளியே வந்து இப்போ வந்துட்டு என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே வந்துட்டு அதாவது அதாவது அலெக்ஸ் வந்து செத்ததுக்கப்புறம் ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம், ஐ மீன் ஒரு அதாவது அலெக்ஸ் செத்துட்டு ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அதாவது ஒரு பெரிய ஒரு மிஷன் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எனக்கே சில இதெல்லாம் தெரியாது. ஸோ நான் சொல்கிறத வச்சு சொல்லிட்டுருக்கிறேன். ஸோ அதாவது இங்கே வந்துட்டு லூப்பினோ வந்துட்டு சில வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கான். அதான் இந்த ஊழல், இந்த மக்களுக்கு தெரியாமல் இந்த ட்ரக்ஸ் எல்லாம் கடத்துறது, அந்த மாதிரி வந்துட்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி லூப்பினோன்னு ஒருத்தன், அவனை தான் இப்போ வந்துட்டு நம்ம கொல்லணும். அதாவது லூப்பினோவை கொன்னா தான் நமக்கு வந்துட்டு இது கிடைக்கும். அடுத்தது யார், அடுத்தது என்னென்ன பண்ணுறானுங்க, அடுத்தது என்னென்ன ஊழல் பண்ணுறானுங்க. ஸோ வந்துட்டு லூப்பினோ இருக்கிற இடம் வந்துட்டு ஒன்று இருக்காமா, இந்த ஹோட்டல்னு இருக்குல்ல. ஸோ அதான் வந்துட்டு லூப்பினோ இருக்கிற இடமா. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம உள்ளே போனோடனே ஒரு 4-5 பேர் 4-5 பேர் இல்லை 2 பேர் வந்துட்டு நம்மளை வந்துட்டு வம்பலுக்கிறானுங்க. நம்ம ஹீரோ வேறு டிக்டாக் ரீல்ஸில் வர மாதிரி அப்படின்னு வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காப்புல. ஐ மீன் பார்த்தீங்களா கைஸ், நம்ம ஹீரோ வந்துட்டு டிக்டாக் ரீல்ஸ் இதுவாக மாட்டிட்டாப்புல. டிக்டாக்ல வரும்ல அந்த மாதிரி மாட்டிட்டாப்புல. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு அங்கே 2 பேரும் வம்பிழ்த்தானுங்களா. அவன்கிட்ட கேட்குறோம் இது மாதிரி வந்துட்டு என்ன அப்படின்னா, லூப்பினோ இங்கே இருக்கானா அப்படின்னு கேட்குறான். லூப்பினோ இங்கே இருந்தான், ஆனால் போயிட்டான். அப்படி எங்கன்னு கேட்டால் அவன் வந்துட்டு சொல்ல மாட்டேங்கிறான். ஸோ வந்துட்டு நம்ம இந்த ஹோட்டலில் தான் நம்ம வந்துட்டு போய் எல்லாரையும் போய் பழகணும். ஸோ வாங்க, ஓகே வாங்க கைஸ். இப்போ வந்துட்டு அப்படியே வந்துட்டு நம்ம ஸ்லோ மோஷன்லேயே அப்படியே சுடுறோம். சாவு, அவ்வளோதான் கைஸ், அவ்வளோதான், செத்துறான். எங்கடா இருக்கீங்க? ஓகே, இங்கே வாங்க. இங்கே ஏதோ அதிகமாக அதுக்கு ஆச்சரியக்குடி காட்டுது. ஓகே, இங்கே ஒரு லெட்டர் இருக்குது. இதை வந்துட்டு என்ன அப்படின்னா, இவன் வந்து யார் அப்படின்னா வெனி கினோட்டி அப்படின்னு தான் நினைக்கிறேன். அவனை தான் வந்துட்டு இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இது பண்ண போகிறோம். அவனை தான் நம்ம வந்துட்டு இப்போ டார்கெட் பண்ண போகிறோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாப்புல. ஐ மீன் இந்த என்ன இதோ இவன் தான் கைஸ். அதாவது இவன் யார் அப்படின்னா, இவன் தான் வந்துட்டு லூப்பினோன்னு நினைக்கிறேன், சரியா தெரில. அந்த லெட்டரில் என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, இது மாதிரி வந்துட்டு ஒரு ஹோட்டலில் நாங்கள் தங்கியிருந்தோம், அந்த மாதிரி சில அதாவது இந்த ஹோட்டலில் இருந்த சில ஞாபகம்லாம் எழுதி வச்சுருக்கானுங்க. ஓகே, இதெல்லாம் நமக்கு வந்துட்டு தேவையில்ல கைஸ். இது வந்துட்டு எனக்கு ஏதோ வளரிருக்கேன், சாரி கைஸ். டேய், இப்படியே வளரலாம் நீ, அவ்வளோதான். டீப்பில்லாம் உன்னை தூக்கி போட்டு வாயிலே மிதிச்சு போடா இங்கிட்டு வளர்க்கணும் அப்படின்னுவாங்க. நீ சும்மா இருறா வெங்காயம். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு வாங்க. நம்ம வந்துட்டு இப்போது ஃபினிட்டோஸ் வந்துட்டு இப்போது ரூம் நம்பர் 303 வந்து 313 இருப்பானா. ஸோ வந்துட்டு வாங்க, அந்த 313 அந்த ஒரு இதில் போய் பார்ப்போம். இங்கடா. ஓகே, வரானுங்க கைஸ். ஐயோ, அடே சாவு, செத்துட்டானுங்க கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஓகே, நல்ல வேலை கைஸ், ஜஸ்ட்டு மிஸ்ஸு, தப்பித்தேன். இல்லை அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து வாங்க. இங்கே வந்துட்டு கண்ணாடியை பொழந்துட்டு நம்ம வந்துட்டு வந்திருக்கோம். ஸோ வந்துட்டு வாங்க, இங்கே ஒரு ரூம் இருக்குது. ஐயோ டேய், இந்த இதை கேஸை சுடுவோம்மா கைஸ். கேஸ் சுட்டால் இதாக மாட்டேங்குது கரும்பும். ஸோ வந்துட்டு வாங்க, இப்போ வந்துட்டு சாவு. ஓகே கைஸ், இங்கே வந்துட்டு ஒரு இது இருக்கும். ஐ மீன் இங்கே வந்துட்டு ஒரு இது இருக்கும் கைஸ். என்னடா இது, இங்கே ஒரு ஷார்ட்கன் இருக்கும். ஸோ அந்த ஷார்ட்கனை எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணோம். ஐ மீன் வந்துட்டு ஷார்ட்கன் எடுத்துகிட்டு நம்ம வந்துட்டு அந்த ஷார்ட்கன் யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு ஓகே வாங்க. இந்த என்னடா ஷோ இது பேபி, நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன். ஐயோ அட்டங்குய்யால சாப்பிடா. மேக்ஸ் பெயினே அவன் பொண்டாட்டியும் பிள்ளையும் பறி கொடுத்த வருத்தத்தில் இருக்கான்.
அந்த டைமில் வந்துட்டு இது மாதிரி இது பண்ணால் அவனுக்கு கேண்டாவாதா? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு எங்கடா இருக்குது இங்கே ஐயோ சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்க கைஸ். யாரை கேட்டா சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்? ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க. நம்ம வந்துட்டு இங்கே ஒரு பூட்டு இருக்குது, அதை வந்துட்டு சுட்டுட்டு நானே எப்படியோ சுட்டுட்டு போகிறேன் கைஸ். அது மீன் இது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கோம். இது என்னடா சீக்கிரமாக முடிக்கிற அப்படின்னு நான் ஆல்ரெடி ஆடிட்டேன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஸோ அதனால தான் ஓகேங்களா. ஸோ வந்துட்டு எப்போடா போகிறது? ஓகே, இங்கே வேறு பாட்டு வேறு போட்டுட்ருக்கேன். இங்கே அடிக்கிறது குளிர் அந்த மாதிரிலாம் என்னடா பாட்டு இதெல்லாம் செய். அவங்க வேறு கேட்டாலும் கேட்பாங்க, நம்ம வேறு எதுவுமே சொல்ல முடியாது கைஸ், பிகாஸ் ஐ எம் இன்ட்ரோவர்ட். ஸோ வந்துட்டு வாங்க. இப்போ வந்துட்டு எங்கடா அது? ஓ, இந்த ரூம் தான் கைஸ், இந்த ரூம் தான். புயல எங்கடா அது? ஓகே, இங்கே ஆமோலாம் இருக்குது. வாங்க, இங்கே லெட்டரு ஏதோ ஒன்று இருக்குது. நிறையா இது ஒரு இன்விடேஷன்லேருந்து ஒரு இது வந்திருக்காங்க கைஸ். இந்த பஞ்சினலோ ஃபேமிலியில் வந்துட்டு வால்கேரா அப்படின்ற ஒருத்தர் இருக்கான். வால்கேரு, ஜாக், லூப்பினோ, அவனுங்க தான் இருக்கானுங்க. ஸோ அவனுங்க தான் வந்துட்டு டானாக இருக்கானுங்களாம் இந்த ப்ளேஸில் வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு பார்த்துட்டு, ஓ இதெல்லாம் அவனுங்களுக்கு, அதாவது அவனுங்களை சம்மந்தப்பட்டவங்க அனுப்ப வேண்டிய பணம்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு என்னடா இது செய், நல்லா லெட்டர் இது அப்படின்னு சொல்லிட்டு லெட்டரையும் தூக்கி போடுறது. ஓகே, இப்போ வந்துட்டு வாங்க, லெட்டரை தூக்கி போட்டு ஆர்ப்பாட்டுன்னு வந்துட்டுருக்காரு. ஓகே, எங்கடா போகிறது? எங்கே போகிறது? இங்கே கதவு இருக்குது, ஐ மீன் பீரோ இருக்குது. ஓகே, இங்கே தான் வந்துட்டு லூப்பினோ இருப்பான்னு சொன்னாங்க. ஆனால் லூப்பினோ வந்துட்டு இங்கே இல்லை கைஸ், அவன் எங்கேயோ வெளியே போயிட்டுருக்கான் போல். யாரா இது? இப்போ தான் வந்து பாத்ரூம் போயிட்டு வரான் போல் பையன். என்னடா இது? ஏய் தம்பி, யாருப்பா நீ? செத்துப்போ. என்னன்னு தெரியல கைஸ், சில பேர் இப்படி தான் இருப்பாங்க, ஏதோ கீழே பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நானும் வந்துட்டு முடிச்சிட்டு இருப்பேன் கைஸ். ஸோ வந்துட்டு என்னடா போகிறது? ஏய் நீங்கள் யாரா? அவ்வளோதான் கைஸ். நான் வேறு ஏதோ என்ன சலார் படத்தில் வர மாதிரி ஷாக்கு ரியாக்ஷனே கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கெல்லாம் கம்மி பண்ணிப்போங்க. இங்கே பாட்டுன்னு செவனே ஒருத்தன் தான், அவனை அடித்து சாடிச்சாச்சு. இப்போ வந்துட்டு இங்கே என்னடா பண்ணுறது? அதாவது ஒரு ஊரில் ஒரு ஆயா இருந்தாங்க. அந்த ஆயா ஓகே கைஸ், அதாவது அந்த ஆயா என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கே தெரில. ஸோ வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நாங்கள் வந்து இவனை பிடிச்சிட்டோம், இந்த ட்ரக்கெல்லாம் வைப்பாங்கள்ல வேல்கேரி, அவனை வந்து பிடிச்சிட்டோம். அலெக்ஸ் வந்துட்டு செத்து கிடக்கிறான். இதுக்கெல்லாமே சம்மந்தப்பட்டது நம்ம வந்துட்டு மேக்ஸ் பெயின் தான். இப்போ வந்துட்டு அவர் வந்துட்டு ரொம்ப ஒரு டேஞ்சரஸான பர்சன் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. ஐ மீன் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு இதான, ஐ மீன் எப்படி சொல்கிறது, ஒரு அவரை தான் இப்போ வந்துட்டு நம்ம தேடிட்டுருக்கோம். அவர் வந்துட்டு கூடிய சீக்கிரத்துலேயே நம்ம வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. நான் என்னடா பண்ணேன், ஒரு ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்கணும்டா. நம்ம என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது தெரியுமா கைஸ்? இந்த ட்ரக் ஃப்ரீ சொசைட்டியை உருவாக்கணும்டா, எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும். அதான் வந்துட்டு நான் சொல்கிறேன், புரியுதுங்களா கைஸ்? இப்போ வந்துட்டு எங்கே போகுதுன்னே தரல, ஐ மீன் எங்கே போகிறதே தரல. யார் அது? ஓகே கைஸ், இது கேனை இங்கே ஒன்று இருந்துச்சு, இதுலேருந்து அப்படியே வரானுங்க. சேவுங்கடா சேவுங்கடா சேவுங்கடா, அவ்வளோதான் கைஸ். ஓகே, அதாவது ஒரு ஊரில் ஒரு சிங்கம் வந்துச்சான். அந்த சிங்கம் புளி இருந்துச்சான். அவ்வளோதான் இந்த கதையை. கிளம்புங்க கைஸ். அதாவது உங்களும் இல்லை, இங்கே 4 பேர் இருந்தானுங்களா அவனுங்களே. ஸோ வந்துட்டு இங்கே வாங்க, ஏதோ டைரி இருக்குது கைஸ், ஏதோ டைரி இருக்குது. நம்ம வந்து அது படித்து பார்த்த உடனே இங்கே வந்துட்டு அதாவது வந்துட்டு இங்கே லெட்டர் இருக்குது. கேண்டி டவானா, கேண்டி டவன் அவங்க வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நான் வந்துட்டு ஏதோ ஒரு இதில் சேர போகிறேன் அப்படின்னு ஏதோ சொல்லியிருக்காங்க.
எதுவுமே வந்து புரிய மாட்டேங்குது, எனக்கே புரிய மாட்டேங்குது. அப்புறம் உங்களுக்கு எப்படி கைஸ் புரிய வைக்கிறது? எனக்கே தெரிய மாட்டேங்குது இது என்னென்னா. பட் வந்து இது வந்து தேவையில்லாதது தான். சிலதெல்லாம் சப்டைட்டில்ஸ் போட்டால் வச்சு கண்டுபிடிச்சிருப்பேன். பட் வந்து சப்டைட்டில்ஸும் போட மாட்டாங்க. கட்சினா இருந்தால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கட்சி இன்னும் கொடுக்கல. ஸோ வந்துட்டு வாங்க, எந்த இடம் இந்த வந்த வழியே வந்துட்டுருக்கேன் கைஸ். ஸோ வந்துட்டு எங்கடா போவேன்? ஓகே, அப்படியே வாங்க. ஸ்லோ மோஷனில் அப்படியே சுடுவோம். அவ்வளோதான் கைஸ், செத்துட்டான். என்னடா இதுவும் நீ சாவலையா? சாவலை கைஸ். ஓ, இதான் லிஃப்ட்டா? லிஃப்ட்டு என்னடா இப்படி இருக்குது அப்படின்னு கேட்கலாம் போல இருக்குது. ஏன்னா வந்துட்டு இது இந்த மாதிரி ஒரு லிஃப்ட்டை நான் பார்த்ததே இல்லை. ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு இது வந்துட்டு ஓல்டு எலிவேட்டராக இருக்குது. லூப்பினோ வந்துட்டு இதெல்லாம் போயிட்டுருப்பான் அப்படின்னு வந்துட்டு சொல்கிறாங்க. இப்போ தான் கைஸ் தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஓகே, இப்போ வந்துட்டு எங்கடா போகிறது? ஓகே, டக்குன்னு என்ன விடுங்கண்ணா, நான் போய் முடிச்சிடணும் எல்லாத்தையும். ஓகே கைஸ், வரானுங்க லைனாக. சால் அவ்வளோதாங்க, செத்துட்டானுங்க. ஓகே கைஸ், இன்னொன்று என்னடா நீலாம் அவேர்னஸ் கொடுக்குறியா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, ஆல்கஹால் இன்ஜூரியஸ் டு ஹெல்த் யாருமே வந்துட்டு குடிக்காதீங்க. நம்மளால் முடிஞ்ச அவேர்னஸை நம்மளாலையும் கொடுக்கலாம், ஓகேங்களா? ஏன்னா வந்துட்டு நான் ஒரு நல்ல பர்சன் கைஸ், அப்படி தான் வந்துட்டு பேசிகிட்டு இருப்பேன். ஸோ வந்துட்டு வாங்க, வந்துட்டு என்னடா பண்ணுறது? இதை அடித்து உடைக்கலான்னு பார்த்தா, ஆனால் இதாக முடியுது, உடைய முடியுது கைஸ். இந்த மாதிரி கேஸ்லாம் உடையும், பட் வந்துட்டு ஏன் உடையலான்னு தெரில. ஓகே, இங்கே வாங்க, இங்கே இருக்கிற பாக்ஸ் எல்லாம் அப்படியே உடைச்சிட்டு நம்ம பாட்டுன்னு போவோம். பாக்ஸுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தைலாம் நடத்திட்டு இருக்கேன் கைஸ். ஓகே, இங்கே பேட் இருக்குது கைஸ், சூப்பரு. நம்ம ஒன்று பண்ணலாம். இந்த ஒரு நிமிஷம் கைஸ், நம்ம வந்துட்டு பேட் வந்து எடுத்தாச்சு கைஸ். இப்போ வாங்கடா டே, பேட் வச்சு உங்களை அடிக்கிறேன்டா, வாங்கடா வாடா. அதான் கைஸ், எப்படி மாஷா பார்க்கறதுக்கு கொஞ்சம் கிறுக்குத்தனமாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, நானும் எவ்வளோ தான் கைஸ் கஷ்டப்படுது. அதாவது நானும் எவ்வளோ தான் கைஸ் கஷ்டப்படுறேன். ஒரு குற்றவாளியை தண்டிக்கிறது பார்த்தா டப்புளே பிடிச்சி அடிக்கிறாங்க. அதாவது இதான் உலகம், புரியுதா? இந்த உலகன்றது கேவலமானது. ஆமாம், நான் வேறு கமல்ஹாசன் வயசில் உலகத்தை திட்டிகிட்டு இருக்கேன். அப்புறமா இந்த உலகத்துக்கு ஏதாவது ஆஸ்ட்ராய்டெலாம் வந்துடுமோன்னு பயமாக இருக்கு. யாருக்காவது ஆஸ்ட்ராய்டு ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுங்க, நான் வந்துட்டு அதுக்கிட்ட பேசி வர வேணான்னு சொல்லிடுறேன், ஓகேங்களா? கேட்கறதுக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல கைஸ். நான் சும்மா ஏதோ லூஸு மாதிரி பேசிகிட்டு இருப்பேன். ஸோ வந்துட்டு வாங்க, இங்கே பார் இருக்குது, இந்த பாருக்குள்ளே வந்துட்டு போய் பார்ப்போம். அதாவது இவன் வந்துட்டு ஏதோ நான் வந்துட்டு என்ன கேசட், ஐ மீன் ஒரு டாக் கில்லர் டூ ரெடி, ஐ மீன் வந்துட்டு என்ன சொல்கிறேன், என்னடா சவுண்டெல்லாம் வேறு மாதிரி கேட்குது. அதாவது இவன் வந்து வீடியோ கேம் கேசட்லாம் வச்சுருக்கானா, ரெண்டுத்தில் எது போடுறதுன்னு தெரியாமல் இருக்கானா அப்படின்னு வந்துட்டு சொல்கிறான். கேண்டி, நான் வந்துட்டு டிப்ரெஸ்டாக இருக்கேன். ஏன்னா வந்துட்டு 2 இதில் இருக்குது, 2 கேபிள்ஸ் இருக்குது, வீடியோ கேம் கேபிள்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, ஐயா அதுவும் இல்லாமல் இந்த இதுவே கேமில் தூக்கி இருக்கிறோம் ப்ளீஸ். ஓகே, இப்போ வந்துட்டு ரிக்கோ, யார் அது அப்படின்னு சொல்லும்போது நம்ம அதான் அந்த பொண்ணு வந்துட்டு சொல்லுது, இது மாதிரி போலீஸாக இருக்கலாம் அப்படின்னு வந்துட்டு. எம்மா, நான் உன்னை அடிக்க வரல, சொன்னா கேளு, அடிங்க, நானும் பார்த்துட்டே இருக்கேன். சாவு, நான் உன்னை அடிக்க வரலன்னு சொன்னால் என்னையே பிடிச்சி அடிச்சிட்ருக்கு கைஸ். என்ன கைஸ் நினச்சிட்ருக்கு? அவ்வளோ செத்துட்டு, ஆமா டேய் சாவலையாடா நீ. ஓகே, இங்கே வேறு பின்னாடி வேறு பாட்டெலாம் ஓடிட்டுருக்கு கைஸ். எப்போ காப்பிரைட்டு யூடியூப்காரன் தர போகிறான்னு தெரில. ஒன்றை போல் ஒத்தனை நான் பார்த்ததில்லை அப்படின்னு. காப்பிரைட் தராமல் இருந்தால் நல்லாயிருக்கும். அதாவது இது வந்துட்டு டெலிஃபோன் ரூமு போல். இந்த ஃபோனில் தான் வந்துட்டு பசங்கள்லாம் விளாடுவாங்க, சின்ன பசங்கள்லாம் விளாடுவாங்க. அப்படி இருக்கும்போது இங்கே தான் வந்துட்டு நியூஸ்லாம் இதாகும். அதாவது இங்கே அடியாளுங்க இருக்கானுங்களா, அவனுங்க நியூஸ்லாம் இதாகும் போல். ஸோ அப்படி இருக்கேன் பாஸ் கினோட்டி, இங்கே மேக்ஸ் பெயின் வந்துட்டு எல்லாருமே எங்களை கொண்டுட்டு இருக்கான் அப்படின்னு வந்து சொல்லும்போது இன்னொருத்த ஃபோனில் சொல்லுவான், யாருடா அது, எவன்டா அது? என் நெஜிக்கு நான் நினைக்கிறேன் அவன் வந்துட்டு ஒரு போலீஸாக இருப்பான்னு நினைக்கிறேன்.
என்னடா அவனை சொல்லுங்கடா, யாராவது இருக்கீங்களாடா அப்படின்னு வந்துட்டு கதறிட்டு இருக்காங்க கைஸ் ஃபோனுக்குள்ளே. நம்ம ஹீரோ வந்துட்டு யாரா இவனுங்க ஜோக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்துட்டு கடந்து போயிருக்காப்புல. ஸோ வந்துட்டு வாங்க கைஸ், எங்கே போகிறதுன்னு தெரியல, பட் வந்துட்டு போயிட்டுருங்க. எப்போ காப்பி ரைட் தர போகிறாங்கன்னு பயமாக இருக்கு கைஸ், ஏன்னா வந்துட்டு இங்கே ஒரு பாட்டாக ஓடிட்டுருக்கு. ஸோ வந்துட்டு வாங்க, இப்போ வந்துட்டு இங்கே கிளப் இருக்குது, இந்த கிளப்புக்குள்ளேயுமோ இதை வச்சுக்கிட்டு நான் என்னடா பண்ணுறது, கொளுத்து அடிச்சு உடைங்க, அடிச்சு உடைங்களா, அவ்வளோதான் கைஸ். ஓகே, இப்போ வந்துட்டு சாவு, இவனே அடிச்சு ஏரில் பறக்க விட்டாச்சு. ஓகே கைஸ், இப்போ வந்து வாங்க இங்கே வந்துட்டு இறங்கி உள்ளே போவோம். ஓகே கைஸ், ஏன்னா இங்கே வந்துட்டு வருவானுங்க சில பேர். உள்ளே போவோம் வாங்க, இங்கே கண்ணாடியில் உடச்சிட்டு உள்ளே போவோம். ஓகே, சாவ் சாவ், அவ்வளோதான் இங்கே செத்துட்டானுங்க. நாளே சம்டைம்ஸ் இந்த பாட்டுக்கெல்லாம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ கூட நீ வேகமாய் வந்து போகிறேன் வெண்ணில உன்னை தேடினேன் அப்படின்னு ஒரு பாட்டு ஓடிட்டுருக்கு. அதுக்கு கூட நான் ஏஞ்சி டான்ஸ் ஆடுவேன், பட் வாய்ஸ் கொடுத்தா உங்களுக்கு யாரா இவன் கோமாளி அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதாங்க, ஸோ வந்துட்டு அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. ஸோ ஜோக்கர் பாண்டா பாய் சொல்லு. ஸோ அதாங்க, ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிற வரைக்கும் பாய் கைஸ். பாவமடிய நெஞ்சு சின்ன எறும்பாச்சு, கலவச்சைய காணோம் மேலே ஏறி போச்சு, நானா எங்க யாரடி நீ நான் மொத்தம் பாரடி.